தே ஹாவ் எ லாட் டு ஹைடு. இதுல ஈடுபட்டு இருக்கின்ற என்னென்னவோ சொல்றாங்க. ஆளுகின்ற கூட்டத்தில் இருக்கின்ற அதிகாரம் படைத்தவர்கள் இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால முதல் நாள்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, எல்லா எதிர்கட்சிகளும் கேட்பது, சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும். இவரோட சிபிசிஐடின்னா அது அறிவாலய போலீஸ் தானே, அதுல எப்படி உண்மை வெளில வரும்? இப்ப திருவேங்கடம் இஷ்யூவே இது நீதிமன்றமே சுவமோட்டம் இந்த கேஸை எடுத்து நடத்தணுங்கிறது என்னோட பிரேயர். அதனால இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில உண்மைகள் வெளியே வருமா, உண்மையாக விசாரணை நடக்குமா அப்படிங்கிறது திருவேங்கடம் கொலையிலேருந்து நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும். திருமாவளவன் பட்டியல் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர் இல்லை, என்னைக்குமே இருந்ததில்லை. அவர் மாற்று மத மேடையிலே ஏறி பட்டியல் சமுதாய மக்கள் சாம்பவர்கள், ஆனா அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் எதிராக பேசுற நபர் இந்த திருமாவளவன் என்கின்ற தீய சக்தி. ஏன்னா நான் அது எப்பவுமே தெளிவா இருக்கேன். சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரன் நாகரிகமான நல்ல மனிதனாக இருக்க முடியாது, தீய சக்தி தான். அதனால அந்த தீய சக்தி தன்னை வெளிக்காட்டின் இருக்கு. நேத்திக்கு தமிழ்நாடு ஹிந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வர காத்திருக்குன்னு அர்த்தம். நான் சொல்லல, அவர் பேசினது சனாதன இந்து தர்மத்தை அழிச்சுடுவேன்னு. அதனால நம்மளை அழிக்கிறேன்னு சொன்ன நபருக்கு அதிக அதிகாரம் வருமானால் ஹிந்து தர்மத்துக்கு, ஹிந்து மதத்துக்கு, ஹிந்து கோவில்களுக்கு ஆபத்து. அதனாலதான் இன்னைக்கு கூட தமிழ்நாடு முழுக்க ஹிந்து முன்னணி நடத்துற அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறி என்கின்ற கோரிக்கைக்கான ஆர்ப்பாட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு. அதனால ஹிந்துக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும்னு கேட்டு. தமிழகம் இல்ல தமிழகம் இதா இருக்கிறது காரணம் திராவிடியன் ஸ்டாக் இல்ல. இன் ஸ்பைட் ஆஃப் தீஸ் ரிக்ரெசிவ் ஃபோர்சஸ், திராவிட இயக்கங்கள் என்கின்ற அழிவு சக்தி இருந்தும் தமிழக மக்களால், நம்முடைய பாரம்பரியத்தால், நம்முடைய பழக்க வழக்கத்தால், நம்முடைய முனைப்பால் தமிழ்நாடு முன்னாடி இருக்கு. நாட் பிகாஸ் ஆஃப் இட் இஸ் இன் ஸ்பைட் ஆஃப். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.